என்னடா பண்ணுறீங்க? சிலிண்டருக்கு மானியம் போட்டு இப்படி கதறி அழுகுறீங்க. செத்துருச்சு அவ்வளோதான். இனிமேல் தங்க கட்டிக்கு, வைரத்துக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது. ஏன் இந்த மனுஷனுக்கு கூட இனிமேல் வேல்யூ கிடையாது. இனிமேல் நியூஸ் இவனா பார்க்கவே பார்க்காது. இனிமேல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம குமுதா தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போ சிலிண்டர் விலையை வந்து ஏற்றுறாங்க. சில இடத்துல வந்து சிலிண்டரே இல்லை. சில இடத்துல வந்துட்டு சிலிண்டர் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது. இப்போ அதுக்கும் மேலேயும் நம்ம கபிலா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு இருக்கிறாப்புல. யாருன்னா பெட்ரோல் சிலிண்ட்ரு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் சிலிண்ட்ரு ஏன் இந்த மாதிரி அதாவது தடையும் ஆகலாம், சொல்ல முடியாது, தடைப்பட்டும் போகலாம். ஏன்னா இங்கே துபாயில் யூஏஇயில் வந்துட்டு யூஏஇலேருந்து ஈரானுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் யூஇஇ அங்கிட்டலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா போர் நடந்துகிட்ருக்குது. இப்போ துபாயில் இருக்கிற மக்களும் அங்கேயும் வர முடியல, டிக்கெட் ப்ரைஸை ஏற்றுறானுங்க. இங்கிட்டிருந்து இங்கிட்ட வர முடியல, இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக முடியல. இந்த பாதிக்கப்படுற ஸ்டேட்டாக இருக்கட்டும், இப்போ அடி வாங்குகிற ஸ்டேட்டாக இருக்கட்டும், திருப்பி கொடுக்குற ஸ்டேட் ஆகட்டும், இப்போ இந்த சில ஸ்டேட்டுகளில் வந்து இப்போ பெட்ரோல் டீசல் வந்து அந்த மாதிரி விற்பனை ஆகும்ல, அங்கேருந்து வருது இல்லையா, அவங்க கூட வந்துட்டு இப்போ ஈரான் இப்போ அவங்க வந்துட்டு தடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி தான் அந்த மாதிரி கேட்டால் இப்போ இதுக்கு பேர் 3ஆம் உலகப் போருங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது இவங்க என்ன பாம்பு போடுறாங்க 5 நிமிஷம் இருக்காது. சீனி வெடி போட்டால் இப்படி ஒரு வெடியை விட்டுட்டு அதுக்கடுத்து வெடி முடிஞ்சிச்சுன்னா உள்ளே போய் தூங்குறோம், அந்த மாதிரி இருக்குது. ஒரு 10 வெடியை போடுறாங்க, உள்ளே போய் தூங்கிடுறாங்க. பெட்ரோல் டீசல் தடைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நியூஸ் வரல. அதனால் பயந்துக்கிட்டு யாரும் ஓடி தான் போய் வாங்காதீங்க. கொஞ்சம் இந்த சிலிண்டர் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ தடைப்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கரண்டடுப்பு, விறகடுப்பு எல்லார் வீட்லேயும் வாங்கி வைக்க உஷாராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். நாகராஜன் கிங் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தமிழ்நாட்டில் இருந்தப்போ அதாவது வீக்லி 4 வீடியோ அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் துபாய்க்கு வந்தாலும் என்னால் போட முடியல, இங்கேருந்து நாட்டுக்கு போக முடியல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும். ஓகேங்களா?